கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதிய நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். ஏன், எதுக்குன்னு எந்த கேள்வியும் கேட்காம, சரியான அர்த்தத்த புரிஞ்சுக்காம, எல்லாரும் செய்றதுனால நாமளும் பின்பற்றக்கூடிய காரியங்கள் அநேகமா இருக்குது. பாரம்பரியமா அத நம்ம பின்பற்றுறது வழக்கமாயிடுச்சு. யாரோ ஒருத்தர் செய்றத நாமளும் சரின்னு அப்படியே பின்பற்றுறது ஒருபோதும் சரியாகாது. அதுலயும் நம்ம ஆராதிக்கக்கூடிய முறை, ஜெபம், வேதம் வாசிக்கக்கூடிய முறை, இது எல்லாத்துலயுமே நாம சரியானதை செய்யறதை விட அடுத்தவங்கள அப்படியே பின்பற்றுறதுல நமக்கு நிகர் நாம தான். இதுவும் இல்லாம ஒரு சில பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. அந்த மூட பழக்க வழக்கங்களை நாமளும் பின்பற்றக்கூடிய மடமையை நாம ஆராயறதே இல்லை. உதாரணமா சொல்ல போனா, வெளியே போகும்போது கல்லு தடுக்குச்சுன்னா, பூனை குறுக்கால வந்துச்சுன்னா அந்த பயணத்தை ரத்து செய்யறதும், யாராவது இரவுல வந்து ஊசி கடனா கேட்டா இல்லைன்னு சொல்றதும், கிழமை பார்க்கறது, நேரம் பார்க்கறதுன்னு பல காரியங்கள் இன்னும் சரி செய்யப்படாம இருக்குது. இப்படியாப்பட்ட மூட பழக்க வழக்கங்களை வேதாகமும் நமக்கு சுட்டி காட்டுது. நீங்க வழக்கமா செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் குறிச்சு இப்படி சிந்திச்சது உண்டா? இன்னைக்கு நாம இதை இன்னும் ஆழமா சிந்திக்க நேரம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஊர்ல ஆன்மீக குரு ஒருத்தர் இருந்தாரு. அவரு தினமும் மாலையில தன்னுடைய சீடர்களோட சேர்ந்து தியானம் செய்யறத வழக்கமா வச்சிருந்தாரு. அப்ப அவரு தியானம் செய்யறப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு பூனை அவர் பக்கத்துல வந்து சத்தம் எழுப்பி அவருடைய தியானத்துக்கு இடையூறு ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால அவர் மாலை வேளையில அந்த பூனைய ஒவ்வொரு முறையும் தியானம் செய்யும் போது மட்டும் கட்டி போடுமாறு உத்தரவு போட்டாரு. அவங்களும் தினமும் தியானத்துக்கு முன்னாடி பூனைய பிடிச்சு கட்டி வைப்பாங்க. இது வழக்கமா நடந்துகிட்டு வந்துச்சு. பல வருஷம் கழிச்சு அந்த குரு இறந்து போயிட்டாரு. இருந்தாலும் அவருடைய சீடர்கள் தியானம் செய்யும் போதெல்லாம் அந்த பூனைய கட்டி போட்டுட்டு தான் தியானம் செய்வாங்க. சில நாள் கழிச்சு அந்த பூனையும் இறந்து போயிடுச்சு. இப்ப அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. தியானத்துக்கு முன்னாடி பூனைய கட்டி போடணும், அதுக்கு பூனை இல்ல. அதனால எல்லாரும் ரொம்ப சிரமப்பட்டு வேற ஒரு பூனைய பிடிச்சிட்டு வந்து கட்டி போட்டு தியானம் செஞ்சாங்க. மேலும் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த குருவனுடைய வம்சாவளிகள் தியானம் செய்யும் போதெல்லாம் பூனைய கட்டி போட்டு தியானம் செய்யறத பரம்பரை வழக்கமா வச்சிருந்தாங்க. அந்த குரு எதுக்கு அந்த பூனைய கட்ட சொன்னாருன்னு தெரியாத அந்த சீடர்கள் அவர் சொன்ன ஒரு காரணத்தினால அதை தொடர்ந்து வந்து பரம்பரை வழக்கமாக்கிட்டாங்க. பிரியமானவர்களே, இப்படிதான் நாமளும் கூட அநேக காரியங்களை பின்பற்றி வரோம். எல்லாரும் செய்யறத நாமளும் பின்பற்றுறோம். ஆனா உண்மையை ஆராயறது இல்ல. அதனால எதை செய்யும் போதும் எதுக்கு செய்யணும்ன்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம செய்யணும். ஏதோ வழக்கமா எல்லாரும் செய்யறாங்கன்றதுக்காக எதையும் நாம பின்பற்றக்கூடாது. இப்படி செய்யலன்னா நன்மை நடக்காதுன்னு மூட பழக்க வழக்கங்களை மத்தவங்கள போல நாமளும் பின்பற்றக்கூடாது. நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள்னு மார்க் 7:8-13 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படையாவே அவங்களுடைய செயல்களை கடிஞ்சுக்கிட்டாரு. இன்னைக்கும் பல சபைகள் இப்படிதான் அர்த்தமே இல்லாம பல வழக்கங்களை கை கொள்றாங்க. கேட்டா பாரம்பரியம்னு சொல்லுவாங்க. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்லன்னு கொலோசையர் 2:8 பவுல் நமக்கு திட்டமா போதிக்கிறாரு. அதனால நீங்க வழக்கமா செய்யக்கூடிய எந்த காரியமும் சத்தியத்தின் அடிப்படையில இருந்தா மட்டுமே அது சரியானது. அது மனித போதனையா இருந்தா நிச்சயம் உங்களை சத்தியத்துல இருந்தும் கிறிஸ்துவனிடத்துல இருந்தும் வழி விலக செஞ்சிருக்கும். தயவு செஞ்சு இத வாசிக்கும் பொழுது நேரம் எடுத்து சிந்திச்சு பாருங்களேன். கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குவார். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமென்.